சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை ஒரு தீர்ப்பு கொடுத்தது. என்னன்னா, தமிழகத்தில் பொது இடங்களில் பசு வதைக்கு எதிரான ஒரு உத்தரவு கொடுத்துறாங்க. குறிப்பாக பக்ரீத் நாட்களுக்கு முன்னால் பொது இடங்களில், அதாவது ஸ்லாட்டர் ஹவுஸ் இல்லாத பல இடங்களில், ப்ரைவேட் இடத்துங்களில் அங்கங்கே வெட்டுறாங்க. இதற்கு ஏற்கனவே பசுவதை சம்பந்தமாக ஒரு வழிகாட்டுதல் இருக்குது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்களா இல்லையான்னு தலைமைச் செயலருக்கு கூட கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த உத்தரவில். இப்போ இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசு போனது, முஸ்லீம்களுக்காக அது போயிருந்தது. அப்போ அவங்க உத்தரவை இப்பொழுது அந்த உத்தரவை இடைக்காலமாக நிறுத்தி வச்சிருக்கிறதுன்னு பல செய்திகள் வருது. உண்மையிலே அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது? அந்த தீர்ப்புல நான் படித்து பார்த்த வரைக்கும் முழுவதுமாக அதை தப்பு என்று சொல்லியோ தடை செய்தோ அதில் இங்கு குறிப்பிடப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனா அதில் உள்ள பல கருத்துக்களை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். தீர்ப்புல தெளிவா இருக்கு. இந்துக்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய பசு. கிருஷ்ணரை பத்தி வந்திருக்கு ஜட்ஜ்மெண்ட்ல படிச்சு. கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ணன் பகவத்கீதை தந்த கண்ணன் தன்னுடைய பின்னால ஒரு பசுவோட இருப்பாரு. அப்படி புனிதமாக நினைக்கக்கூடிய பசுவை வந்து இட்ஸ் எ ரிவியர்டு அனிமல், வழிபடக்கூடிய ஒரு விலங்கு. அதை நீங்க எப்படி வெட்டலாம்? இந்த கேள்வி அதுல கேட்டிருக்காங்க. அதே போல தெளிவாக அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், இந்த மாதிரி பொது இடங்கள்லயோ ஸ்லாட்டர் ஹவுஸ்லயோ அந்த மாதிரி பொது இடங்களை வெட்டக்கூடாது. அதுக்கான அனுமதிக்கப்பட்ட ஸ்லாட்டர் ஹவுஸ் அல்லது டெம்பரரி ஸ்லாட்டர் ஹவுஸ், அதுல கூட நீங்க வந்து கன்றுகளை வெட்டக்கூடாது, பசுமாடை வெட்டக்கூடாது. அப்படி ஒருவேளை பசுமாடை வெட்டுவதாக இருந்தால் தெளிவா சொல்லியிருக்காங்க, 10 ஆண்டுகளுக்கு மேல் போன பால் சுரப்பது நின்று போன, உபயோகம் இல்லாத அல்லது அடிபட்டு வாழ முடியாத நிலையில் இருக்கக்கூடிய பசு என்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆபீசர் சைன் சர்டிபிகேட் கொடுக்கணும். அப்படிப்பட்ட சர்டிபிகேட் இருந்தால் மட்டும்தான் பசு வெட்ட முடியும். தெளிவா இருக்கு. ஆக இந்த அளவுக்கு தெளிவா சொன்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஏதோ இந்த தமிழக அரசனுடைய தீர்ப்பையே, தமிழக அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த அந்த தீர்ப்பையே மாற்றியது போல எல்லாவற்றையும் தலைப்பு செய்தியா கொடுத்திருக்காங்க. இது தவறானது. கடைசி ஒரு பத்தியில ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும், ஒரு சேஞ்ச் கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லையே. இதை வந்து இப்படி திருத்தி தவறான செய்தி போட்டிருக்காங்க. அது என்ன ஆகும்னா, இந்த தவறான செய்தியை பயன்படுத்தி முஸ்லீம்கள் வந்து பல இடங்கள்ல பொது இடங்கள்ல இதே போல வெட்ட ஆரம்பிப்பார்கள். கேட்டா அந்த மாதிரி தீர்ப்பு வந்தாச்சு சொல்லுவாங்க. போலீஸ் அந்த மாதிரி ஆமாங்க சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்தாச்சு என்று போலீஸ் மக்களை குழப்ப வாய்ப்பு இருக்கிறது. அதனால இது ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன், நம்ம இந்துக்கள் விழிப்பா இல்லாவிட்டால் நம்ம வந்து நம்ம தலையில மிளகாயே அரைச்சிடுவாங்க போல தெரிகிறது. அதனால தெளிவா இருக்கிறது. இது ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க, நீங்க அழகா சொன்னீங்க, திருப்பரங்குன்றத்துக்கு மேல்முறையீடு. இந்துக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக, இப்ப இதுல இந்து உணர்வுகளுக்கு எதிராக மேல்முறையீடு செய்கிறது என்ன? இந்துக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து இந்துக்களுக்கு எதிராக மேல்முறையீடு செய்கிறது. அப்ப ஹிந்து விரோத அரசியலாம் என்ன சொல்றது? அதனால எல்லா வகையிலும் இட் இஸ் a version 2 of DMK. பியூர்லி இட் இஸ் ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட், சந்தேகமே வேண்டாம். கரூர்ல பாருங்க என்ன நடந்தது. விஜய் வரத்துக்கு முன்னாடி அவசர அவசரமா 3 டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து வந்து கோஆர்டினேட்டட் எஃபோர்ட் எடுப்பாங்களா? அதே தன்னிச்சையா நடக்க மாதிரி தெரியணுமா? என்ன டிராமா இது? கோயில் நிலத்தை சுவாகா பண்றதுக்காக கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒண்ணு சேர்ந்து பிளான் பண்ணுவாங்களா? ஆகவே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஹிந்துக்கள், ஹிந்து முன்னணி, ஹிந்து அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து போராடாவிட்டால் இட்ஸ் ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் அழிப்பதற்கு வெளியில வந்து அந்த சினிமா கவர்ச்சியை காட்டுவார். பொதுமக்கள் மத்தியில வந்து லஞ்சம் இல்லாத அரசு என்ற ஒரு பெயரை வாங்குவதற்காக டே டு டே லைஃப்ல வந்து லஞ்சம் இல்லாத அரசு போல ஒரு பார்வை வரும். லஞ்சம் இருக்கும், இதெல்லாம் காண்பித்து 5 ஆண்டுகளை ஓட்டுவார். ஆனால் திரைமறைவுல ஹிந்து எதிர்ப்பு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். அதனால ஹிந்துக்கள் விழிப்போடு இருந்து போராடணும். இதான் தொடர்ந்து ஒவ்வொரு செய்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அதைத்தான் இங்கேயும் நான் சொல்ல விரும்புறேன்.